கேட்டு சும்மா AK-74 ஒண்ணு இருந்தது, பயிற்சி கொடுத்தாரு, சுட்டேங்கிறேன். உனக்கு என்ன வலிக்குது? உன்னை சுடாம விட்ட வரைக்கும் சந்தோஷம் பண்ணல, அது வரைக்கும் சந்தோஷம் பண்ணமா இல்லையா? அதுல இன்னும் நல்லா கொஞ்சிக்கிறங்க. அப்படி உட்காந்துருக்காரு நாற்காலியில, இப்படி 10 இது இருக்கு அடிக்கிறதுக்கு, சுட்டு வரணும். நாம பெரிய ஜிம் கராத்தேன்னு போனா அங்க இடத்துல சோர்வாய் போச்சு, தொங்கிச்சு. அப்ப வழி எல்லாம் சமாளிக்காம பேச்சு கொடுத்தா கொஞ்சம் கலைப்பாக்கி இருக்கு. அப்ப நான் கேட்டேன், அவர் துப்பாக்கி கொடுக்கும்போது எதையும் உடனே கொடுக்குற பழக்கம் கிடையாது இருக்கு. இது ஜெர்மன்ல தயாரிக்கப்பட்டது, இந்த ஆண்டு தயாரிக்கப்பட்டது, இதை கண்டுபிடிச்சது இவரு. இந்த துப்பாக்கி வித்தியாசம், இதுல 36 தோட்டாக்கள் போடலாம், இது இந்த விசை வேகத்துல பாயும், இது இப்படி பாயும், பாடம் நடத்தையும் கொடுப்பாரு. ஏன்னா அவர் தெரியாது ஒன்றும் இல்ல, அது நீங்க விளங்கணும்ல. அப்புறம் துப்பாக்கி கலட்டுவார், கண்மணி எப்படிங்க கலட்டி, அப்புறம் அடுத்த 5 நிமிஷத்துல மாட்டி கையில கொடுத்துருவாரு. நீங்க பாரு, இங்க ஒரு மனுஷனை தலைவனாக்க நீ போராடி இருக்காங்க, ஒரு ஆளை தலைவனா ஆக்குறது, புனிதனாக்குறதுக்கு நம்ம புனிதனையே தலைவனா பெற்றுவங்க. நல்லா விளங்கணும். நல்ல கவனி, AK-74 அவர் கொடுக்கும்போது இது ரஷ்யால இருந்ததுப்பா, ரஷ்யால தான் இருக்குது. அது முதல்ல இது வந்து AK-74 AK-47 தான் ராணுவத்தில் இருந்துச்சு. அதை எடுத்துக்கிட்டு இந்த AK-74 வந்த பிறகு அதை காவல்துறைக்கு கொடுத்து AK-74 ராணுவத்துக்கு கொண்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இங்கதான் இருக்குது அப்படின்றார். அப்ப சுட்டு பழகிட்டு ஒரு சோர்வான அண்ணா, என்னப்பா இப்ப இந்தியாவிலேயே AK-74 சுட்டா ஒரு ஆள் நான் தான் இருக்கேனா? ஆமா, அது இங்க சொல்லாத, அங்க போய் சொல்லு. நாங்க எவ்வளவு அப்டேட் ஆகி எவ்வளவு நவீனமாக நகர்ந்து கொண்டிருந்தோம்ங்கிறதுக்கு இது பாடம். சுற்றி வளைச்சிட்டான் எல்லா கட்டமைப்பையும். நாங்க என்ன பொய் சொல்லிட்டே தினம் நினைக்கிறீங்களா?